வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி 22/12/2023 வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இரவு 9:36 வரை அஸ்வினி, பிறகு பரணி. இன்றைய திதி காலை 8:16 வரை தசமி, பிறகு ஏகாதசி. இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்று கரிநாள். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம். மேஷராசி. மேஷராசிக்காரங்களுக்கு உங்களோட நல்ல எண்ணங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேறும். ஆசைப்பட்டது கிடைக்கும். கடவுளோட அருள் நிறையவே இருக்கும். நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வீங்க. உங்களோட அடையாளம் என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்தவங்களுக்கு உணர்த்துவீங்க. குடும்பம் நல்ல ஒற்றுமையோடு இருக்கும். பெண்களுக்கு இன்று யோகமான நாளாக இருக்குது. இடையூறுகளை வென்று கச்சிதமாக காரியங்களை முடிப்பீங்க. மாணவர்கள் இன்னைக்கு எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள். எதுலேயுமே பொறுமையாக இருக்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குவது சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு ரொம்ப இனிமையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். வீட்டில் உள்ளவங்க அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க. பணம் நல்லா தாராளமாக புழக்கம் இருக்கும். பெரியவர்களோட மதிப்பையும் பெறுவீங்க. இன்னைக்கு ரோஸ் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு குபேரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குவது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் இன்னைக்கு சேரும். சிலருக்கு இடம் வீடு வாங்கும் யோகம் அந்த அமைப்பு இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு வேலையாட்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு நல்லாவே இருக்கும். பொருளாதாரத்தில் நிறைய முன்னேற்றம் இருக்கும். வெள்ளை நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. பிரிந்த நண்பர்கள் உங்களை தேடி வந்து இன்னைக்கு உங்களோட சேருவாங்க. பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்கும். அவர்களால் உங்களுக்கு நல்ல நன்மைகளும் நடக்கும். சிலருக்கு பொறுப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். வேலை இடத்துல ப்ரமோஷன், இந்த சேல்ரி சம்பள உயர்வு அதெல்லாம் இன்றைக்கி அதுக்குரிய தகவல்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். சிகப்பு நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்க இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக எல்லா விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. மனசில் பாசமும் அக்கறையும் அதிகமாகவே இருக்கும். புறம் பேசுபவர்களால் கொஞ்சம் மனசு வேதனை அடையும். பின்னால் பேசிட்டு முன்னால் வந்து புகழ்கிறவங்கள பார்த்தாவே எரிச்சலாக வரும் இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி நடக்கும். தேவையில்லாத வீண் செலவுகள்லாம் காத்திருக்கும். நல்லா இருந்த பொருள் கூட கெட்டு போயிட்டு அதுக்கு ஒரு செலவை கொடுக்கும். சிலருக்கு மருத்துவ செலவு, உடம்பு நிலை சரியில்லாமல் டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். செல்வ நிலையில் ஏற்ற இறக்கமான சூழல்கள்லாம் இருக்கும். பெண்களுக்கு சில கலக புத்திக்காரர்களால் வீட்டில் கோல் சொல்லி பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. அதை நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். அமைதியாக அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்துட்டிங்கன்னா சரியாயிரும். மாணவர்கள் தீயவர்களோட சகவாசத்தை விட்டு தூரம் இருக்கிறது நல்லதுங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளலாம். கவனமாக இருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக செஞ்சு சாதிச்சு காட்டுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சித்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். அல்லது அந்த வேலைக்குரிய தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பண வரவு நல்லாவே இருக்குங்க. சிவப்பு நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை துவங்குவது சிறப்பாக முடியும். வரவிற்கேற்ற செலவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பொருள் பணமாக வந்துச்சுன்னா அதுக்குரிய செலவு காத்துக்கிட்டு இருக்கும். மனசில் இனமுறியாத கவலைகள்லாம் தோன்றும். சிலருக்கு ஒரு அடி வயிற்றில் ஒரு பயம் வரும். அடி மனசில் திடீர்னு ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றி பயமெல்லாம் தோன்றும்.
அந்த மாதிரி நிலைகள் அமைப்பு இன்னைக்கு இருக்குது. காரணமில்லாத பயம், உடல்நிலையிலும் சிறிய தொந்தரவுகள் காணப்படும். ஆரஞ்சு நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா நல்லா மகிழ்ச்சியாக முடியுங்க. சாதகமான பலன்கள் தான் இன்றைக்கி நிறையா இருக்கும். நீங்கள் எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். காரிய தடைகள்லாம் இன்றைக்கி இருக்காது. போட்டி பொறாமைகள்லாம் விலகும். பண தேவைகள் எவ்வளவு இருந்தாலும் அது எதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பூர்த்தியாகும். மெரூன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க. இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மெரூன். அதிர்ஷ்ட எண் 1, 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க இன்னைக்கு எதை தொட்டாலும் லாபமாக தான் முடியும். ரொம்ப லாபகரமான நல்ல நாளாக இருக்குது. எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கூட இன்றைக்கி வியாபாரம் சூப்பராக நடக்கும், நல்ல லாபத்தை கொடுக்கும். அதுலேயும் மெடிக்கல் லைனில் இருப்பவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல லாபம் நிறையாவே கிடைக்கும், நல்ல வியாபாரம் நடக்கும். உங்களோட மூத்த சகோதரி அல்லது சகோதரரால் உதவிகள்லாம் நிறையா இருக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கூட இன்றைக்கி கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள்லாம் இன்றைக்கி வரும். பண வரவில் எந்த தடையும் இன்றைக்கி இருக்காதுங்க. பெண்களுக்கு உழைத்து முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி உருவாகும். நம்மளும் எதையாவது ஒன்று செய்யணும், வீட்டில் சும்மாவே இருக்கமே, ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இன்றைக்கி உருவாகும். உங்களோட பொருளாதாரம் நல்ல நிலையில் தான் இருக்கும். மாணவர்கள் இன்றைக்கி தங்களோட பொறுப்பு என்னங்கிறத உணர்ந்து செயல்படுவாங்க. அவங்களுக்கு அரசாங்க உதவிகள், அரசாங்க அனுகூலங்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். வேலை இடத்துல அதிகாரிகளின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். வரவு சிறப்பாக தான் இருக்கும். மெரூன் நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா அதிர்ஷ்டமாக இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி மூகாம்பிகை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு முடிவு எடுக்காமல் தீர ஆலோசனை பண்ணி முடிவு செய்கிறது நல்லது. அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து காரியங்களை கையாண்டிங்கன்னா நல்லபடியாக முடியும். பச்சை நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கிருஷ்ண பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க தங்களோட தவறை உணர்ந்து இன்றைக்கி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு சகஜமாக பேசுவாங்க. உங்களோட காரிய தடைகள் எல்லாம், இவ்வளவு நாள் காரியத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்றைக்கி அகன்று காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. கொடுத்த வாக்கை கூட நல்லா காப்பாற்ற முடியும். உங்களோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 9. கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு உயர்வு புகழ் கிடைக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஆர்டர்கள்லாம் கிடச்சி இன்றைக்கி அதுக்குரிய கையெழுத்து போட்டு ஒப்பந்தங்கள் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பொருளாதாரம் நல்ல நிறைவாக இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும். சிலர் படித்தது ஒன்றா இருக்கும், படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் ஏதோ கிடைச்ச வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு கற்ற கல்விக்கு தகுந்த வேலை இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும். சிலருக்கு அதிகார பதவிகள் கூட கிடைக்கலாம். காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கி பாராட்டு நிறைய கிடைக்கும். பட்ட கஷ்டங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குங்க. பெண்களுக்கு பக்குவமாக எப்படி பேசணுமோ அப்படி பேசி உங்கள் காரியங்களெல்லாம் சாதிச்சுக்கிடுவீங்க. ஆசைப்பட்ட அனைத்தும் நீங்கள் விரும்பியபடியே உங்களுக்கு இன்றைக்கி நிறைவேறும். மாணவர்கள் தொழிற்கல்வியில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி பெரிய உயர்வை பெறுவாங்க. சிலர் இந்த கேம்பஸ் இன்டர்வியூலெலாம் இன்றைக்கி வெற்றி பெறுவாங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கிருஷ்ண பகவானை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். நாள்பட்ட வியாதிகள் கூட இன்றைக்கி மாற்று மருத்துவத்தால் சரியாயிரும். மனசில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். மன பயத்தை கொடுத்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கி சரியாகி உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குங்க. பூச நட்சத்திரக்காரங்க லலிதா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும்.
இன்னைக்கு சண்டை சச்சரவுகள் எல்லாம் போய் ஈடுபடாமல் அதிலிருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் தூரமாக இருந்தோம்னாவே எந்த பிரச்சனையும் வராது. மனம் பாரமாக இருக்கும். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். பொறுமை காப்பது ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஊதா நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க, இன்னைக்கு வரலட்சுமி வழிபாடு உங்களுக்கு நல்ல வளத்தை கொடுக்கும். ஆதாயம் நிறையவே இருக்கும். பண வரவில் இருந்த தடைகள்லாம் நீங்கிரும். குடும்பம் நல்லா செழிப்பாக அமைதியாக இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள், யாராவது பணம் கொடுக்கணுமா இருந்துச்சுன்னா அந்த பாக்கிகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கைக்கு கிடச்சிரும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமெல்லாம் சிலருக்கு இருக்குது. பச்சை நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் இன்னைக்கு லாபம் கிடைக்கும். எப்போவோ தாத்தாவோ பாட்டியோ வாங்கி போட்டிருந்த நிலம் இன்னைக்கு நல்ல விலைக்கு போய் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்குங்க. தந்தை வழி உறவினர்களின் வருகை, தாத்தா பாட்டி அத்தை சித்தப்பா அந்த மாதிரி யாராவது வீட்டுக்கு வர்றதும், அவங்களோட பழைய கதைகள், நடந்து போன கதைகள் எல்லாம் பேசி மகிழ்ச்சியாக இருக்கிறதும் இன்னைக்கு நடக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உருவாகும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் நல்லா சிறப்பாகவே இருக்கும். பொது சேவையில் இருக்கிறவங்கெல்லாம் மக்களால் இன்னைக்கு மதிக்கப்படுவாங்க. வழியே போய் சேவை செய்கிறதுனால அவங்க புகழ் பெறுவாங்க. அடுத்தவங்களோட ஏளன பார்வைகள், பேச்சுக்கள் அதெல்லாம் இன்னைக்கு புகழாக மாறும். காரிய வெற்றி இன்னைக்கு இருக்கும். பெண்களுக்கு தந்தையாரோட உதவியும் அவரோட அன்பும் நிறையவே இருக்கும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. மாணவர்கள் கல்வியில் சிறப்பை பெறுவீங்க. கலைக்கல்லூரியில் இருக்கிறவங்க நல்ல சிறப்பை அடைவீங்க. மக நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சக்தி கணபதியை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உங்களோட திறமையை காட்டக்கூடிய இடத்துல காட்டி சரியாக நிரூபித்து புகழை பெறுவீங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். தாத்தா பாட்டியோட பாசம் உங்களுக்கு மன நெகிழ்வை கொடுக்கும். இளம் சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். பார்க்க நினச்ச ஒரு பெரிய மனிதரை இன்னைக்கு போய் பார்த்து அவங்களோட உதவிகளையும் இன்னைக்கு பெறுவீங்க. உங்களோட கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றுவார். செய்யும் வேலைக்கு தக்க சன்மானமும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். உடன்பிறப்புகளோட உதவியும் இன்னைக்கு இருக்கும். செல்வ நிலையில் உயர்வு இருக்கும். கேசரி நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக இருக்கும். நண்பர்களால் நிறைய உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு இருக்கும். வேற்று மதக்காரங்களோ அல்லது வேற்று மொழி பேசுகிறவங்களோ இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அவங்க அன்போட, அந்த அன்புக்கு நீங்கள் கட்டுப்படுறவங்களா இருப்பீங்க. இன்றைக்கி விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு சேருங்க. மஞ்சள் நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கேசரி நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது நல்லது. இன்னைக்கு முடிஞ்சிரும் அப்படிங்கன்னு நீங்கள் நினச்ச ஒரு காரியம் முடியாமல் போய் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கலாம். மனசில் காரணமில்லாத வெறுப்பும் சலிப்பும் இருக்கும். தேவையில்லாத கோபங்களும் தலை தூக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம சந்திராஷ்டமம்னு மனசில் வச்சுக்கிட்டு பொறுமையாக அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு வேலையில் கவனம் செலுத்தி அடுத்த எண்ணங்களுக்கு, வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம இருந்துட்டிங்கன்னா இன்றைக்கி நிம்மதியாக இருந்துடலாம். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியாமல் தான் இருக்கும். மனசு அதில் போகாது. மனசு தனிமையை தான் விரும்பும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. உத்திர நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபடுவது இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். பேச்சில் கவனம் இல்லாமல் வார்த்தைகளை சிதற விட்டுட்டிங்கன்னா விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குங்க. பேச்சில் இனிமையை சேர்த்து கனிவாக பேசினாவே காரியத்தில் வெற்றிகள்லாம் கிடைக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பத்மாவதி தாயாரை வழிபட்டு இன்னைக்கு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். நீங்களும் இன்னைக்கு யாருக்குமே வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. சில கலக புத்திக்காரர்களால் வீட்டில் குழப்பங்கள் ஏற்படலாம். சிலருக்கு
இறைவன் நம்மளை ரொம்ப சோதிக்கிறானே அப்படின்னு நினைக்க தோணும். மனம் தளராமல் புத்திசாலித்தனமாக செயல்படுறது நல்லது. பணப்பிரச்சனையெல்லாம் இருக்காது. பிங்க் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க மாருதியை வழிபடுவது சிறப்பு. சொந்த பந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டாக ஒரு கலந்துரையாடல்கள் பண்ணி ரொம்ப சிறப்பாக காரியங்கள் எல்லாம் முடிப்பீங்க. இன்னைக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க பாராட்டை பெறுவார்கள். இருந்தாலும் ரொம்ப அலட்டிக்காமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 19. துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்க குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க. பொருளாதாரத்தில் நிறைய முன்னேற்றம் இருக்கும். நிறைய பண வரவு இருக்கும். பண வரவில் இவ்வளோ நாள் இருந்த தடைகள்லாம் இருக்காது. இப்போ குடுக்கல் வாங்கல்லாம் நல்ல லாபமாகவே இருக்கும். சிலருக்கு சேமிப்பு கொஞ்சம் அதிகமாகும். ஷேர் மார்க்கெட்டு, இந்த வட்டி தொழில் செய்கிறவங்க, குடுக்கல் வாங்கல் செய்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாக இருந்தாலுமே இன்றைக்கி லாபமாக நடக்கும். பிரிந்தவர்கள் இன்றைக்கி ஒன்றா சேருவாங்க. கருத்து ஒற்றுமை இருக்கும் அவங்களுக்குள்ள. பேச்சில் இனிமையும் வசீகரமும் உங்கள்கிட்ட அதிகமாகவே இன்றைக்கி இருக்கும். பெண்களுக்கு இன்றைக்கி பேச்சு திறமையாலேயே வேலையிடத்தில் புகழெல்லாம் பெறுவீங்க. உங்களோட குடும்ப கௌரவமே இன்றைக்கி நல்லா உயருங்க. மாணவர்கள் கூட பேச்சு போட்டியில், விளையாட்டு போட்டிகளில் இன்றைக்கி வெற்றி பெறுவார்கள். சித்திரை நட்சத்திரக்காரங்க மாருதியை வழிபட்டு காரியங்களை செய்வது சிறப்பாக முடியும். தெரிஞ்ச ஒருத்தருக்கு தக்க சமயத்தில் நீங்கள் உதவக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும். பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். அலுவலகத்தில் உங்களோட திறமைக்கு இன்றைக்கி மதிப்பு அதிகமாகவே இருக்கும். அடுத்தவருக்கு கடினமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்து அதை ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியுங்க. உங்கள் மனசில் பல விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காமல் நடப்பது இறைவன் செயல்னு அப்படியே இருந்துருங்க. மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இன்றைக்கி விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்கணும். நிறைய காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க, டப்புன்னு போட்டு உடஞ்சி போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாள வேண்டியது இருக்கும். மறதி கூட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வயலட் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க மகான்கள் சாய்பாபா, ராகவேந்தர், அந்த மாதிரி அந்த மகான்களை வழிபடுவது இன்றைக்கி சிறப்பாக இருக்குங்க. நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இன்றைக்கி இருக்கும். உங்களோட கனவு நனவாகும். மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபகரமாக இன்றைக்கி வியாபாரம் நல்லா நடக்கும். லைட் பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு லைட் பச்சை. அதிர்ஷ்ட எண் 39. ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்தில் ஒரு நேரம் இருந்த உடல்நிலையில் இன்னொரு நேரம் இருக்காது, தொந்தரவுகளை கொடுக்கும். மனமும் எதையோ பறி கொடுத்தது மாதிரி தவிக்கும். சிலருக்கு கடன்கள் பிரச்சனைகளை கொடுக்கலாம். நம்பியவர்களால் ஏமாற்றம் ஏற்படலாம். யாரையும் சீக்கிரம் நம்பவே கூடாதுங்க. ஒரு புதிய நபர்களாக இருந்தால் ரொம்ப கவனமாக அவங்கக்கிட்ட இருங்க. பண விவகாரங்கள்லையும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி சிறப்பாகவே முடிஞ்சிடும். சிறு தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி ஏற்றமான நிலை தான் இருக்கும். பெண்களுக்கு யாரையும் எளிதாக நம்புறதை இன்றைக்கி தவிர்க்கணும். புதிய நபர்களிடம் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்கள் முயற்சிகளில் முழுமையான வெற்றி இன்றைக்கி கிடைக்கும். கல்வியிலையும் நல்ல சிறப்பாக இருப்பீங்க. விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பாக முடியுங்க. தொழில்களில் போட்டிகள் நிறையவே இருக்கும். அதையெல்லாம் சமாளித்து நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க. வம்பு வழக்குகள்லையும் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நிலை தான் இருக்கும். வேலையில் உங்களோட ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். லைட் பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி தனலக்ஷ்மி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா அது நிறையவே லாபகரமாக நடக்கும். இருந்தாலும் மனசில் தேவையில்லாத சலனங்கள்லாம் இருக்கும்.
உங்களோட குறைகள் ஒருத்தரால் சுட்டி காட்டப்படுறதுனால உங்களோட மனசு ரொம்ப வேதனை அடையும். குடும்பத்தில் 3வது நபரின் தலையீட்டால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதை தவிர்க்கிறது நல்லது. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை செய்வது சிறப்பாக முடியும். எல்லா விதத்திலும் இன்னைக்கு நன்மைகள் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே அதிகமான நன்மைகள் நடக்கும். உடல்நிலையிலும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். இறை பக்தி, கடவுள் மேலே பக்தி அதிகமாக இருக்கும். பணப்புழக்கமும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, லைட் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு குதூகலமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நல்லது நடக்கும். அறிகுறிகள் தென்படும். வீட்டில் கல்யாண வயசில் இருக்கிற பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் பற்றிய நல்ல செய்திகள் நடக்கும். குழந்தைகளோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். முன்ஜென்ம புண்ணிய பலன்கள் இன்னைக்கு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். தந்தையாரோட உறவும் அன்பும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அவரோட உதவி உங்களுக்கு நிறைய ஆறுதலை கொடுக்குங்க. பெண்களுக்கு மாமன், மைத்துனர் அந்த மாதிரி வகையில் இன்னைக்கு உதவிகள்லாம் நிறையா இருக்கும். குழந்தைகளாலையும் சிலருக்கு பெருமைப்படும்படியான விஷயங்கள்லாம் நடக்கும். மாணவர்கள், உயர்கல்வியில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. உங்களோட திறமையெல்லாம் இன்னைக்கு வெளியே தெரிய வருங்க. மூல நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி கணபதியை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். வீட்டில் ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும். உங்களோட நகைச்சுவை பேச்சுக்களால் உங்களை எல்லாரும் விரும்புவாங்க. உடன் பிறந்தவர்களோட உதவி இன்னைக்கு உங்களுக்கு நிறையா இருக்கும். ப்ரௌன் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. பூராட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்குவது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பொது சேவையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பாராட்டும் புகழும் கிடைக்கும். வருமானம் நல்ல திருப்தியாகவே இருக்கும். பிரிந்து போனவங்கெல்லாம் இன்னைக்கு ஒன்றா சேருவாங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க. வெள்ளை கலந்த மஞ்சள் நிறம் சிறப்பை கொடுக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அரசாங்க அனுகூலங்கள்லாம் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க உதவிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். நல்ல காரியங்களை செஞ்சு அரசாங்கத்தால் சிலர் கௌரவிக்கப்படுவார்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அந்த மாதிரி ஒரு நல்ல செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். கிரே கலர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே, மெரூன். அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப யோகமான நாள்னே சொல்லலாம். வீடு, கல்வி, வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்ல யோகத்தை பெறும் நாளாக இருக்குது. ரொம்ப நாளாக சிலர் பைக் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அதுக்கான யோகத்தை கண்டிப்பாக பெறுவார்கள். கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாளாக இருக்குது. வாழ்க்கை வசதிகள்லாம் அதிகமாகும். ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்க நல்ல மதிப்பை பெறுவார்கள். வேலை இடத்துல ஒரு ஈடுபாடோடு வேலை செய்வீங்க. உங்களோட திறமையெல்லாம் அதிகமாக வெளிப்படுத்துவீங்க. சொத்துக்கள், அதாவது அசையும் அசையா சொத்துக்களால் இன்றைக்கி லாபம் அதிகமாகவே இருக்குங்க. பெண்களுக்கு தாயாரோட அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும். தாயாரோட உதவிகள் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஆறுதலாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் இருந்த தேக்க நிலையெல்லாம் மாறி நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். படிப்பில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபடுவது சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு பெற்றவங்களே பெருமைப்படும்படியான விஷயங்கள் நடந்து உங்கள் நிலை உயர்றதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சுய கௌரவம் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கிரே கலர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க இன்று மகாலட்சுமியை வழிபடுவது நல்லா இருக்குங்க. இன்னைக்கு மனசில் காரணம் புரியாமல் ஒரு விதமான பதட்ட நிலையால் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உங்களோட பிடிவாத குணத்தை விட்டுட்டு ஒத்து போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறது சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்களால்
உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருப்பீங்க. அதனால உங்களுக்கு தற்பெருமை கூட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். காரியத்தில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் இன்னைக்கு நீங்கிரும். போட்டி பொறாமைகள், உங்களோட போட்டி போட்டவங்க பொறாமப்பட்டவங்கெல்லாம் இன்னைக்கு விலகி போயிடுவாங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே ஊதா. அதிர்ஷ்ட எண் 1 9. கும்பராசி. கும்பராசிக்காரங்க குடும்பத்தாரோட ஆதரவாலையும் அவங்களோட ஒற்றுமையாலையும் உங்களோட தைரியம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலைகள்லாம் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். நகைக்கடை, தங்கம் வெள்ளி வியாபாரம் செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக நடக்குங்க. லாபம் அதிகமாகவே இருக்கும். சகோதரருக்குள்ள உடன் பிறந்தவருக்குள்ள ஒற்றுமை இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு தேவையான உதவிகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு பொறுமையை சோதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பண வரவில் எந்த குறையும் இருக்காது. பெண்களுக்கு இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்கள்லாம் நிறையா வாங்குவீங்க. அடுத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மாணவர்கள் உங்களோட முழுமையான முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும். இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது சிறப்பாக இருக்குங்க. செய்யும் வேலைகளில் வேகமும் விவேகமும் இருக்கும். சிலர் சாதனைகள்லாம் செஞ்சு உங்களோட இலக்கை அடைஞ்சிருவீங்க. மனம் மகிழ்ச்சி அடையும். வியக்கும் விஷயங்களெல்லாம் இன்னைக்கு அதிகமாக நடக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஹயக்ரீவரை வழிபடுவது சிறப்பாக இருக்குங்க. உங்களோட கருத்து பரிமாற்றங்கிறது இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சில மன குழப்பங்களும் சங்கடங்களும் அதனால் வரக்கூடும். வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். ஊதா நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்று சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு வீட்டில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கும். மனம் தெளிந்த நிலையில் இருக்கும். உங்களோட குறிக்கோள்களெல்லாம் வெற்றியடையும். சிரமம் பார்க்காமல் நீங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உடல்நிலை சீராகும். ஊதா நிற ஆடைகள் சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம். அதிர்ஷ்ட எண் 3 8. மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும். திடீர் பணவரவெல்லாம் இருக்கும். அதிர்ஷ்டம் நல்லாவே இருக்கும். பண பிரச்சனை இருக்காது. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாற்றி மன நிறைவாக இருப்பீங்க. சொன்ன சொல் காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற பேர் வாங்குவீங்க. வழக்கறிஞர்கள் தங்களோட பேச்சு திறமையால் இன்னைக்கு புகழ் பெறுவார்கள். பொது சேவையில் இருக்கிறவங்களும் இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு மக்களோட பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். பண வரவு தாராளமாக இருக்கும். சிலருக்கு இடது கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். கேட்ராக்ட் போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஆரம்ப நிலையிலேயே மருத்துவரை பார்க்கறது நல்லது. பெண்களுக்கு பக்குவமாக பேசி உங்களோட காரியங்களை சிறப்பாக சாதிச்சுக்கிடுவீங்க. வேலையில் இருக்கிறவங்க உங்களோட திறமையை வெளிப்படுத்தி சிறப்பாக செயல்படுவீங்க. மாணவர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் அதிகமாக இருக்கும். பெரிய மனிதர்களோட பாராட்டை பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியுங்க. உங்களோட பேச்சுக்கள் அடுத்தவரோட கவனத்தை கவரக்கூடியதாக இருக்கும். அதில் உங்களோட அறிவாற்றல் வெளிப்படும். குடும்பம் மகிழ்ச்சியான ஒரு சூழலில் இருக்கும். எந்த வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தாலும் லாபம் அதிகமாகவே இருக்கும். பணப்பிரச்சனைகள்லாம் தீரும். கல்வித்துறையில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சக்கரத்தாழ்வாரை வழிபடுறது ரொம்ப நல்லது. பிரயாணங்களில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூர்மையான பொருட்கள், நெருப்பு, உயரமான இடங்களில் வேலை செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிறு காயங்கள் ஏற்படலாம். அடிபடுறது அதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறது நல்லது. பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும். பண வரவில் எந்த குறையும் இருக்காது. நல்லாவே இருக்கும். சில நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு வீடு தேடி வரும்.
நண்பர்களால் உதவியும் நன்மையும் நடக்கும். பொருளாதாரம் நல்ல உயர்வடையும். காரியங்களில் அனுகூலங்களும் அனுபவமும் நல்லாவே இருக்கும். இன்றைக்கி பிஸ்தா கலர் ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பிஸ்தா கலர். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.